அந்த முடிவு, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. மரணம் என்பது 3 விதமானது. ஒன்று, மனிதனுடைய ஆவியும் தேவனுடைய ஆவியும் இணையாமல் இருப்பது அல்லது தொடர்பு இல்லாமல் இருப்பது, அதற்கு பேர் ஆவிக்குரிய மரணம். இரண்டாவது, இந்த ஆவி மனிதனுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஜீவ ஆத்துமா இந்த உடலை விட்டு பிரிவது, அதற்கு பேர் சரீர மரணம். மூன்றாவது, இந்த ஜீவ ஆத்துமா இந்த சரீரத்தை விட்டு பிரிந்து முடிவில்லாத நரகத்தில் போவது நித்திய மரணம். அப்படியானால் பாவத்தின் சம்பளம் மரணம் என்றால் அர்த்தம் என்ன? நித்தியமாய் தேவன் இல்லாத ஒரு நரகத்துக்கு போய்விடுவது. ஆண்டவர் மனிதர்களை நேசிக்கிறார். தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைமடிக்க அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஏன் ஆண்டவர் மனிதனை நேசிக்கிறார் என்றால், ஏன் ஆண்டவர் மனிதனுக்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தார் என்றால், அவன் கெட்டு போகக்கூடாது.